என்னதான் இவரோட பேரு 2 வார்த்தையா இருந்தாலும் மக்கள் இவரை ஆசையா 2 எழுத்து சொல்லி தான் கூப்பிட ஆசைப்படுறாங்க. அஜித்குமாரை நமக்கு தலையா தெரியறதுக்கு முன்னாடி, சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி அஜித்குமார் அவரோட ஸ்கூலிங்கை 10th ஸ்டாப் பண்ணிடுறாரு. பைக்ஸ் அண்ட் கார்ஸ் மேல ரொம்ப கிரேஸோட இன்ட்ரெஸ்டா இருந்த அஜித்குமார் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ்ல சென்னை மோட்டார்ஸ் என்ஃபீல்ட் கம்பெனில ஒரு 6 மாசம் அப்ரெண்டிஸா ஒர்க் பண்றாரு அஜித்குமார். அஜித்குமார் ஒரு மெக்கானிக்கா ஒர்க் பண்றது அவங்க ஃபேமிலியில யாருக்குமே பிடிக்கல. அதனால அஜித்குமாரோட அப்பா அவங்க ஃப்ரெண்டோட கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில அஜித்குமாரை ஒரு மர்ச்சன்டைசரா ஜாயின் பண்ணி விட்டுறாரு. அஜித்குமார் அங்க ஒரு 4.5 வருஷம் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சைட்ல மாடலிங் பண்றதையும் ஒரு ஹாபியா வச்சுக்கிறாரு. 1990ல என் வீடு என் கணவர் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன ரோல்ல ஸ்கூல் பையனா வராரு அஜித்குமார். கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு அஜித்குமார் அவரோட ஓன் டெக்ஸ்டைல் பிசினஸ 1991 ஈரோட்ல ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கம்பெனி அவருக்கு ஒரு ஹெவி லாஸா அமையுது. அந்த டைம்ல தான் அஜித்குமாருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஃபர் தெலுங்குல இருந்து வருது. இந்த ஆஃபர் எப்படி கிடைச்சதுன்னா, எஸ்பிபியோட பையன் எஸ்பி சரணும் அஜித்குமாரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. எஸ்பி சரண் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எஸ்பிபி ரெக்கமெண்ட் பண்ணி அஜித்குமாருக்கு தெலுங்கு படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த படம் தான் பிரேம புஸ்தகம். அன்பார்ச்சுனேட்லி ஷூட் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள்லே படத்தோட டைரக்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஷூட்டும் ஸ்டாப் ஆகுது. 1992 திரும்பவும் எஸ்பிபி ஒரு தமிழ் படத்துக்கு அஜித்குமாரை ரெஃபர் பண்றாரு. அஜித்குமார் நடிச்ச தெலுங்கு படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு அமராவதி படம் அமையுது. அமராவதி படம் ஷூட்டிங் முடிச்சிட்டு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கும்போது அஜித்குமார் ஒரு ரேசிங் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் பண்றாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு 3 மேஜர் சர்ஜரிஸ் நடக்குது. அதனால 1.5 இயர் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கிறாரு அஜித்குமார். இதனால தான் அமராவதி படத்துல அஜித்குமாருக்கு சியான் விக்ரம் டப் பண்ணாரு. 1993 அஜித்குமாருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அமராவதி, அது கூட அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தெலுங்கு படமா பிரேம புஸ்தகம் ரிலீஸ் ஆகுது. அமராவதி அஜித்குமாருக்கு ஒரு டீசென்டான ஸ்டார்ட்டை கொடுத்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படமா அமையுது. பிரேம புஸ்தகம் படம் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பை கொடுக்குது. அமராவதி ரிலீஸ்க்கு அப்புறம் இனிமே நம்ம ரொம்ப பிஸி ஆயிடுவோம், நிறைய சான்சஸ் கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்த அஜித்குமாருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். லீட் ரோலுக்கு எந்த ஆஃபர்ஸும் வராததுனால சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு அஜித்குமார். 1994 பாசமலர்கள் அண்ட் பவித்ரா படம் ரிலீஸ் ஆகுது. 2 படத்துலயும் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருந்தாரு அஜித்குமார். 2 படமும் அவருக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபிளாப்பா அமையுது. அடுத்த வருஷம் அஜித்குமாருக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராஜாவின் பார்வையிலே அண்ட் ஆசை. விஜய் அண்ட் அஜித்குமார் ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் ஒன்னா நடிச்சிருந்தாங்க ராஜாவின் பார்வையிலே படத்துல. 2 பேருக்குமே அந்த படம் ஒரு ஃபிளாப்பா அமையுது. ஃபிளாப்ஸை மட்டுமே பார்த்த அஜித்குமாருக்கு அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதை ஆசையா வாங்கி கொடுத்துச்சு ஆசை படம். அஜித்குமாருக்கு ஆசை படம் ஃபர்ஸ்ட் ஹிட் படமா மட்டும் இல்லாம அவரோட கெரியர் பிரேக் த்ரூவாவும் அமையுது. மக்கள் அஜித்குமாரை ஒரு ப்ராப்பர் ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆசை படத்துல. ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் வசந்த் அஜித்குமார் பண்ண ரோலை இனிஷியலா சூர்யா கிட்ட தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல சூர்யாக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஹீரோவா வேற யாரை போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் எதிரில் இருந்த டிவில தூர்தர்ஷன் சேனல்ல அஜித்குமார் வேசி சட்டையோட ஒரு ஆட்ல வந்திருக்காரு. அதை பார்த்து பிடிச்சு போன டைரக்டர் அஜித்குமாருக்கு இந்த படத்தோட சான்ஸை கொடுக்கிறாரு. ஆசை படத்தோட மேஜர் சக்சஸ்க்கு அப்புறம் அஜித்குமாருக்கு ஏகப்பட்ட சான்சஸ் வந்து குவியுது. 1996ல வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிளை, காதல் கோட்டைன்னு 4 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல வான்மதி, காதல் கோட்டைன்னு 2 படம் மட்டும் அஜித்குமாருக்கு சக்சஸ் கொடுக்குது. வான்மதி படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அஜித்குமார் அண்ட் டைரக்டர் அகத்தியன் திரும்ப 2வது தடவை சேர்ந்து காதல் கோட்டை பண்றாங்க. அஜித்குமாரோட 2வது மேசிவ் சக்சஸ் கொடுக்குது காதல் கோட்டை. பிளாக் பஸ்டர் படமா மட்டும் அமையாம நேஷனல் அவார்டையும் வின் பண்ணுது காதல் கோட்டை படம். 1997ல நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், ரெட்ட ஜாடை வயசுன்னு 5 படம் ரிலீஸ் ஆகுது அஜித்குமாருக்கு. என்னதான் 5 படம் ரிலீஸ் ஆனாலுமே அந்த வருஷம் அஜித்குமாருக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரா அமையுது. அவர் நடிச்ச அந்த 5 படமும் கம்ப்ளீட் ஃபிளாப் ஆகுது. அஜித்குமார் இந்த 5 படத்தோட கதையையும் கேட்காமலே நடிச்சிருக்காரு. எல்லாருமே அதனாலதான் படம் ஃபிளாப் ஆனதுக்கு காரணம்னு பேசினாங்க. இதுக்கு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி அஜித்குமார், கதை கேட்காம தான் நான் அந்த படங்களை ஒத்துக்கிட்டேன். படம் சக்சஸ் ஆனா மட்டும் அந்த படம் அந்த சக்சஸ்க்கு டைரக்டர் காரணம்னு நீங்க சொல்றீங்க. ஃபிளாப் ஆனா மட்டும் why is it my fault? It is not my fault. It is the director's fault. ஒரு வருஷம் ஃபுல்லா ஃபெயிலியரை மட்டுமே பார்த்த அஜித்குமாருக்கு அடுத்த வருஷம் 1998 காதல் மன்னன், அவள் வருவாளா, உயிரோடு உயிராகன்னு 3 படம் ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து 5 ஃபிளாப்ஸ் கொடுத்த அஜித்குமாருக்கு காதல் மன்னன் படம் ஒரு கம்பேக்கை கொடுக்குது. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே.
அஜித்குமார் டைரக்டர் சரணை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு காதல் மன்னன்ல. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அவள் வருவாளா படம் கமர்ஷியல் ஹிட்டா அமைது ஏகேக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஏகே இந்த படத்தையும் காதல் மன்னன் படத்தையும் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணிருக்காரு. ஒரு மாசம் கேப்ல 2 படமும் ரிலீஸ் ஆகுது. ஏகேக்கு பேக் டு பேக் சக்சஸ் கொடுக்குது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன உயிரோடு உயிராக படம் ஹேட்ரிக் கிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்த்திருந்த ஏகே ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துச்சு. 1999ல ஏகே அவரோட கெரியர்லயே அந்த வருஷம் தான் அவருக்கு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. தொடரும், உன்னை தேடி, வாலி, ஆனந்த பூங்காற்றே, அமர்கலம், நீ வருவாய் எனன்னு 6 படம் ரிலீஸ் ஆகுது ஏகேக்கு. உன்னை தேடி படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஏகேவும் சுந்தர்சியும் ஒன்னா ஒர்க் பண்றாங்க. ஏகேக்கு அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹிட்டா அமையுது உன்னை தேடி. இந்த படத்தோட ஒன்லைனை சுந்தர்சியோட அசோசியேட் டைரக்டர் தான் சுந்தர்சிட்ட சொல்லியிருக்காரு. சுந்தர்சி அந்த ஒன்லைனை வச்சு இந்த படத்தோட ஸ்டோரியை ரெடி பண்ணி ஏகேக்கு நரேட் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏகே இந்த படம் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒன்லைன் சொன்ன ஏடியோட ஃபர்ஸ்ட் படத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஏடி வேற யாரும் இல்ல, நம்ம சிங்கம் புலி தான். ஆசை படத்துல ஏடியா ஒர்க் பண்ண எஸ்.ஜே. சூர்யாவை திரும்பவும் ஏடியா உல்லாசம் படத்துல ஏகே பாக்குறாரு. எஸ்.ஜே. சூர்யா கிட்ட போய் நீ இன்னும் படம் பண்ணலையா, சரி எனக்கு ஒரு கதை பண்ணுன்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யாவை டைரக்டரா ஆக்குறாரு வாலி படத்துல. வாலி படம் ஏகேயோட கெரியர்லயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைது. ஏகேக்கு மட்டும் இல்லாம சிம்ரன், ஜோதிகா, எஸ்.ஜே. சூர்யான்னு எல்லாரோடைய கெரியர் பிரேக் த்ரூ படமாவும் அமைது வாலி. ஆனந்த பூங்காற்றி படம் பேக் டு பேக் சக்சஸ் கொடுக்குது ஏகேக்கு. காதல் மன்னன் சக்சஸ்க்கு அப்புறம் ஏகே 25 அமர்கலம்க்கு திரும்ப ஒன்னா சேர்றாங்க ஏகேவும் டைரக்டர் சரணும். அமர்கலம் அந்த வருஷத்தோட 2வது பிளாக் பஸ்டரை கொடுக்குது ஏகேக்கு. சக்சஸ் மட்டும் கொடுக்காம ஏகேக்கு அவரோட ஃபியூச்சர் பார்ட்னரையும் சேர்த்து கொடுக்குது அமர்கலம் படம். 1999 கடைசியில ரிலீஸ் ஆன நீ வருவாய் என்ற படத்துல எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணிருப்பாரு ஏகே. அந்த படமும் ஏகேயோட சக்சஸ் லிஸ்ட்ல ஆட் ஆகுது. எப்படி 1997 ஏகேக்கு ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டரா இருந்துச்சோ 1999 கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் இயரா இருந்திருக்கு ஏகேக்கு. வாலி அமர்கலம் படம் ஏகேயோட ஃபேன் பேஸை டபுள் பண்ணிடுச்சு அந்த வருஷம். தொடர்ந்து 5 ஹிட் கொடுத்த ஏகே 2000ல முகவரி, கண்டு கொண்டேன், உன்னை கொடு என்னை தருவேன்னு 3 படம் ரிலீஸ் ஆகுது. சக்சஸ் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஏகேக்கு முகவரி அதே ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண வச்சு இன்னொரு சக்சஸ் கொடுக்குது. பல தடங்களுக்கு அப்புறம் மமுக்கா, ஏகே, அப்பாஸ், ஐஸ்வர்யா ராய், தபோனு பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ கொண்ட கண்டு கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா அமைது ஓல் டீமுக்குமே. இனிஷியலா ஏகே பிளே பண்ண மனோவர் ரோலுக்கு பிரபுதேவாவை தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரபுதேவா, பிரசாந்த் தாண்டி தான் ஏகேக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. ஏகே இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஏகேயோட புது டைரக்டர்ஸ் கோட்டால அடுத்த படம் உன்னை கொடு என்னை தருவேன் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ஏகேயோட சக்சஸ் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணுது. அந்த டைரக்டருக்கு அந்த படமே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் படமா ஆயிடுச்சு. 2001 தீனா, சிட்டிசன், பூவெல்லாம் உன்வாசம்னு 3 சக்சஸ்ஃபுல் படம் ரிலீஸ் ஆகுது ஏகேக்கு. எப்படி ஆசையில ஏடியா ஒர்க் பண்ண எஸ்.ஜே. சூர்யாக்கு சான்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவோட அசிஸ்டன்டான ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. தீனா படம் ரிலீஸ் ஆகுது. தீனா படம் அஜித்குமாருக்கு ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம தலைன்னு ஒரு பேரை கொடுக்குது. அதுக்கப்புறம் அஜித்குமார் தலையா மாறுறாரு. தலை பெரிய தலையா மக்கா, நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் பெரிய தலை இதுதான். பிளாக் பஸ்டர் தீனாக்கு அப்புறம் அடுத்த படம் சிட்டிசனும் ஒரு பிளாக் பஸ்டரா அமையுது தலைக்கு. அத்திப்பட்டின்னு ஒரு ஊரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அத்திப்பட்டி வச்சு ஒரு காமெடி இல்ல நம்ம கான்வர்சேஷன்ல அத்திப்பட்டி இருந்துட்டு தான் இருக்கு. தீனா, சிட்டிசன் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்து ஆக்ஷன் ஹீரோவாவே பார்த்த தலைய பூவெல்லாம் முன்வாசம்னு ஒரு ஃபேமிலி டிராமா பண்ணி அந்த படம் அந்த வருஷத்தோட ஆக்ட்ரிக் சக்சஸ் கொடுக்குது தலைக்கு. அதே வருஷம் சந்தோஷ் சிவன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன அசோகா இந்தி படத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருப்பாரு தலை. அதுதான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தி படம். 2002 ரெட், ராஜா, வில்லன் 3 படம் ரிலீஸ் ஆகுது. முன்னாடி சொன்ன மாதிரி சுந்தர்சி படம் உன்னை தேடி இட்டாச்சுன்னா சுந்தர்சியோட அசோசியேட் சிங்கம் புலிக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொன்ன ஏகே சொன்ன மாதிரியே சான்ஸ் கொடுத்து ரிலீஸ் ஆச்சு ரெட் எதிர்பார்த்த சக்சஸை யாருக்குமே கொடுக்கல. பூவெல்லாம் முன்வாசம் பண்ண அதே டீம் திரும்ப ஒன்னா சேர்ந்து ராஜா பண்றாங்க. அந்த படமும் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரை கொடுக்குது ஓல் டீமுக்குமே. ரெட், ராஜான்னு பேக் டு பேக் ஃபிளாப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல தலை நடிச்சு ரிலீஸ் ஆகுது வில்லன். ஒரே வருஷத்திலே பேக் டு பேக் ஃபெயிலியருக்கு அப்புறம் வில்லன் படம் ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுக்குது தலைக்கு. 2003 ஆஞ்சநேய படம் ரிலீஸ் ஆகுது. தலைக்கு அந்த படம் ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் கொடுக்குது. தலைக்கு அந்த வருஷம் ஒரு படம் மட்டுமே ரிலீஸ் ஆகுது. என்னை தாலாட்ட ஒருவாள படத்துல ஒரு கேமியோவும் பண்ணியிருந்தாரு. ஏன் தலைக்கு அந்த வருஷம் படம் கம்மியாயிடுச்சுன்னா தலை அவரோட ஃபேவரட்டான கார் ரேசிங்க்கு திரும்ப போயிட்டாரு. 2003ல நடந்த ஃபார்முலா BMW சாம்பியன்ஷிப்ல தலை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. 2004 ஜனா அட்டகாசம் ரிலீஸ் ஆகுது. ஜனா திரும்ப ஒரு ஃபிளாப்பை கொடுக்குது தலைக்கு. காதல் மன்னன், அமர்கலம்னு இட்டு கொடுத்த டைரக்டர் சரணோட சேர்ந்து அட்டகாசம் படம் பண்றாங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தலைக்கு ஒரு இட்டு படமா அமைது
அமையுது அட்டகாசம். 2005 ஆனந்தம் ரன்னு இட்டு கொடுத்த லிங்குசாமியோட சேர்ந்து ஜி படம் மட்டும் பண்ணி ரிலீஸ் ஆகுது தலைக்கு. டிரெக்டர் இந்த கதையை மாதவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காரு. மாதவன் ஆயுதம் எடுத்து ஷூட்டிங்ல பிஸியா இருந்ததுனால இதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் விருப்பமே இல்லாம தான் அஜித்குமாரை கேஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணன்னு சொல்லியிருப்பாரு. ஷூட்டிங்கும் சரியா போல. ஷூட்டிங் அப்போவே லிங்குசாமிக்கு படம் ஒழுங்கா வரலன்னு தெரிஞ்சிருக்கு. அஜித்துக்கும் அவருக்குமே சுத்தமாவே சிங்க் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு விருப்பமே இல்லாம எடுத்த படம் தான் ஜி. படமும் ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டரா ஆச்சு. 2006 பரமசிவன் திருப்பதி வரலாறு ரிலீஸ் ஆகுது. பரமசிவன் திரும்பவும் ஒரு டிசாஸ்டரா அமையுது தலைக்கு. தளபதி வச்சு திருப்பாச்சி சிவகாசின்னு ஒரு மசாலா ஹிட் கொடுத்த டைரக்டர் பேரரசு அதே மாதிரி தலைக்கு திருப்பதின்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் பெருசா பேசுற அளவுக்கு அமையல. திரும்ப 1.5 வருஷம் சரியான படம் அமையாம இருந்த தலைக்கு பல தடங்கள், போராட்டம், ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்னு 2004லயே ஸ்டார்ட் பண்ண வரலாறு ஒரு வழியா 2006ல ரிலீஸ் ஆகுது. பல வருஷங்களுக்கு அப்புறம் தலைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுக்குது வரலாறு படம். வரலாறு படம் கமலஹாசன், ரஜினிகாந்த் முக்கியமான தலைங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு தான் ஏகேக்கு வந்திருக்கு. அப்போ அந்த படத்துல இருந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர்னால எல்லாருமே அந்த படத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் தலை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த படத்தை எடுத்து பண்ணாரு. அந்த படம் அவருக்கு ஏத்த ரிசல்ட்டை கொடுத்துச்சு. 2002 to 2006 அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் ஃபால்னே சொல்லலாம். 5 வருஷத்துல நடிச்ச 10 படத்துல வில்லன், அட்டகாசம், வரலாறுன்னு இந்த 3 படத்தை தவிர வேற எதுவுமே சரியா போகல. ஜீன்ஸ், நியூ, நந்தா, ஜெமினி, ரன், சாமி, கஜினி, காக்க காக்க, நான் கடவுள்னு இது எல்லாமே அஜித் மிஸ் பண்ண படங்கள். இந்த லிஸ்ட்ல இருக்க சில படங்கள் ஸ்டார்டிங்லேயே தலை இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் சில படங்கள் ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடுவுல பிரச்சனை வந்ததுனால தலை ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வந்துட்டாரு. செகண்ட் டைம் ஏஆர் முருகதாஸோட ஜாயின் பண்ணாரு மிரட்டல் படத்துக்கு. ஷூட் ஸ்டார்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு தலை மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படம் சூர்யா கிட்ட போயிட்டு கஜினியா ரிலீஸ் ஆச்சு. இந்த மிஸ் பண்ண படங்கள் எல்லாமே தலை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த ஃபாலே வந்திருக்காது. ஏன்னா அவர் மிஸ் பண்ண இந்த படங்கள் எல்லாமே இப்போ ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்கு. 2007 ஸ்டார்டிங்லே ஆழ்வார் ரிலீஸ் ஆகுது. தலையோட கருணை கோட்டால எஸ்டி சூர்யாவோட அசோசியேட்க்கு சான்ஸ் கொடுக்கிறாரு தலை. அகைன் ஆழ்வார் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகுது. அதே வருஷம் திரும்ப ஒரு புது டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஏஎல் விஜயோட ஃபர்ஸ்ட் படம் கிரீடம் ரிலீஸ் ஆகுது. ஆழ்வாரோட அட்டர் ஃபிளாப்க்கு அப்புறம் கிரீடம் ஒரு கமர்ஷியல் ஹிட்ட கொடுக்குது தலைக்கு. என்னதான் கிரீடம் ஒரு ரீமேக்கா இருந்தாலும் ஏஎல் விஜய் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி இட்டு கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் பார்க்காத ஒரு தலைய புதுசா காமிச்சாரு விஷ்ணுவர்தன் பில்லா படத்துல. தலை கிளாஸா மாசா வந்து நின்னாரு பில்லாவா. எப்படி தலைக்கு தீனா படம் ஒரு பிரேக்கா இருந்துச்சோ அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலா பில்லா படம் தான் தலைக்கு ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு. தலைக்கு மட்டும் இல்லாம நயன்தாராக்கும் ஒரு பிரேக்கை கொடுத்துச்சு பில்லா படம். தலைவரோட பில்லா படத்தை ரீமேக் பண்ணலான்னு ஐடியா கொடுத்ததே தலை தான். பில்லா படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தலைக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தலை தாண்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வருஷம் 2008 ராஜசுந்தரம் மாஸ்டரோட டெபியூட் படமா ரிலீஸ் ஆகுது ஏகன். பில்லா படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்தோன்னே என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படமும் சரியா போகல. ஏகன் படம் ஷாருக்கோட மெயின் உன்னா படத்தை தான் ரீமேக் பண்ணிருந்தாங்க. பில்லாவோட சக்சஸ்க்கு அப்புறம் 2007ல சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு தலை சைன் பண்றாரு. டைரக்டரா ஜிவிஎம் ஆன்போர்ட் ஆகுறாரு. படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போகுது. நடுவுல என்னாச்சுன்னு தெரியல. ஜிவிஎம் ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போறாரு. அந்த இடத்துல டைரக்டரா சரண் உள்ள வராரு. 2009 அந்த படத்தோட ஷூட் போகுது. அந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த படம் ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ் அண்ட் ஷூட்டிங் டிலேனால 2009 தலைக்கு எந்த படமே ரிலீஸ் ஆகல. படம் ரிலீஸ் ஆகாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா தலை 2010ல நடக்க போற ஃபார்முலா 2 ரேசிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. 2010 பல சேஞ்சஸ்க்கு அப்புறம் பல குழப்பங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது அசல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அசலோட ஃபிளாப்க்கு அப்புறம் திரும்ப ஜிவிஎம்மோட ஜாயின் பண்றாரு தலை. அந்த வருஷம் தலை ஃபார்முலா 2ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணணும்னு சொல்றாங்க ஜிவிஎம். நான் வெயிட் பண்ண முடியாது, நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போறாரு. அப்போதான் வெங்கட் பிரபுவோட என்ட்ரி. தலைக்கு ஒரு 3 ஸ்கிரிப்ட் சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே தலைக்கு நெகட்டிவ் ரோல் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு முன்னாடி வந்த இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி இருந்த மங்காத்தா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றாரு தலை. 2011 தலையோட 50வது படமா மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. 3 வருஷம் இட்டே இல்லாம இருந்த தலைக்கு பில்லாக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சு செதுக்குன மாதிரி மங்காத்தா அமையுது. விநாயக், your game is over. This is my game. மங்காத்தாக்கு அப்புறம் நிறைய 2K கிட்ஸ் தலையோட ஃபேன்ஸா மாறுறாங்க. எப்படி பில்லால தலைக்கு ஒரு புது லுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி மங்காத்தா தலைக்கு ஒரு புது லுக் அண்ட் மாஸ் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தலை சால்ட் அண்ட் பெப்பர்ல மாசா வந்து நின்னாரு மங்காத்தால. பில்லாவோட மேசிவ் சக்சஸ்னால பில்லா 2 எடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டரா விஷ்ணுவர்தன் தான் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அவரும் படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவா வச்சிருந்தாரு. அப்போ அவரோட தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன்னு கமிட்மெண்ட் இருந்ததுனால டேட் கிளாஷ்னால விஷ்ணுவர்தன் ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போறாரு. உன்னை போல் ஒருவன் டைரக்டர் சக்ரி டொலட்டி பில்லா 2 டைரக்டரா உள்ள வராரு. விஷ்ணுவர்தன் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்கிரிப்டை ஸ்கிராப் பண்ணிட்டு ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணி பில்லா 2 புது ஸ்கிரிப்டை ரெடி பண்றாங்க. 2012 பில்லா 2 ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், பில்லா 2 எடுக்காமலே இருந்திருக்கலாம். போற போக்குல அதே வருஷம் இங்கிலீஷ்னு ஒரு படத்துல கேமியோ பண்ணிட்டு போறாரு தல. 2013 தீபாவளிக்கு பில்லாக்கு அப்புறம் தல விஷ்ணுவர்தன் காம்போல ஆரம்பம் ரிலீஸ் ஆகுது. மாஸ், கிளாஸ், டிராமான்னு எல்லாமே சேர்த்து பவர் பேக்டு பேக்கேஜா கொடுத்திருந்தாங்க. இந்த காம்போவோட ரெண்டாவது ஹிட்டா அமைஞ்சது ஆரம்பம். 2014ல இருந்து அஜித்துக்கு லக்கு வந்துச்சோ இல்லையோ, ஆனா டைரக்டர் சிறுத்தை சிவாக்கு செம லக்குனே சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வருஷம் சிவா தல காம்போல வீரம் ரிலீஸ் ஆகுது. அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடின்னு பக்கா மசாலா கமர்ஷியல் பேட்டர்ன்ல பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வீரம் இருந்துச்சு. பல வருஷமா இந்த காம்போல படம் வருமா வராதான்னு வெயிட் பண்ணி ஒரு வழியா 2015ல என் தலைவன் ஜிவிஎம்மோட சேர்ந்து தல என்ன எறிந்தால் ரிலீஸ் பண்றாரு. என்னதான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வந்திருந்தாலுமே, யாருக்கு எப்படி இருந்தாலுமே எனக்கு படம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. யூசுவலான மசாலா எலமெண்ட்ஸ் எதுவுமே படத்துல இல்லாம ரியலிஸ்டிக் சீன்ஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் எல்லாமே யதார்த்தமா பண்ணிருந்தாங்க. அருண் விஜய்க்கும் ஒரு பிரேக் கொடுத்துச்சு அவர் பண்ண விக்டர் கேரக்டர். அப்போ தெரியல இந்த படம் தான் அடுத்து ஒன்னு 10 வருஷத்துக்கு பேசும்னு. 2015 to 2019 5 வருஷம் டைரக்டர் சிறுத்தை சிவா கூட மட்டும் சேர்ந்து வேதாளம், விவேகம், விஸ்வாசம்னு பண்ணாரு தல. ஒரு காலத்துல அதிகமா புது டைரக்டர்ஸ் கூட படம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தல இப்படி மாறுவார்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. என்னதான் பிஎன்சி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே எனக்கு இந்த காம்போல ரிலீஸ் ஆன எந்த படமுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. 5 வருஷம் தலையோட அந்த கமர்ஷியல் மசாலா மூவிஸ் நடுவுல 2019 எச் வினோத் தீரனோட சக்சஸ்க்கு அப்புறம் தலையோட சேர்ந்து நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆகுது. என்னதான் பிங்கோட ரீமேக்கா இருந்தாலும் தலைய ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படத்துல பார்க்கிறது நல்லாவே இருந்துச்சு. ஆல்ரெடி படத்தோட ஸ்டோரி தெரிஞ்சிருந்தாலுமே தலைய இந்த மாதிரி ஒரு படத்துல பார்க்க புதுசாவே இருந்துச்சு. ரிலே ரேஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இங்க சிறுத்தை சிவா கிட்ட இருந்து எச் வினோத் தலைய வாங்கிக்கிறாரு. வினோத் அவரு ஒரு 5 வருஷம் 2019ல இருந்து 2023 வரை தலைய வச்சு வலிமை துணிவுன்னு பண்றாரு. வலிமைலாம் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. துணிவு படம் அதுக்கு முன்னாடி வந்த சிறுத்தை சிவா படங்களுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. பட் சதுரங்க வேட்டை, தீரன்னு படம் கொடுத்த எச் வினோத் தான் இங்க எங்கேயுமே பார்க்க முடியல. 2024 எந்த படமும் வரல. இந்த வருஷம் 2025 மகிழ் திருமேனி காம்போல விடாமுயற்சி தலைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்டம்னே சொல்லலாம். என்னதான் படத்துல நிறைய ஃபிளாஸ் இருந்தாலுமே விடாமுயற்சி மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஸ்டோரியில ஏகே மாதிரி ஒரு ஸ்டார் பண்றதுக்குலாம் ஒரு கட்ஸ் வேணும். விடாமுயற்சி பத்தி டீடைல்டா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலன்னா அதை பாருங்க. 10 வருஷம் என்ன இருந்தாலுக்கு அப்புறம் எனக்கு விடாமுயற்சி தான் பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா ரீமேக்கா பண்ணாம மகிழ் திருமேனி அவரோட ஸ்டோரியா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் மாசா இருந்திருக்கும். ஏகேக்கு அடுத்து குட் பேட் அக்லி இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும். டைரக்டர் ஆர்விக் ரவிச்சந்திரன் தலையோட மிகப்பெரிய ஃபேன் பாய்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா குட் பேட் அக்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும்னு நம்புறேன். தலை வேற அவரோட ஓன் ரேசிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரேசிங் உள்ள தீவிரமா இறங்கிட்டாரு. ஆல்ரெடி வருஷத்துக்கு ஒரு படம் வரதே ரேரா தான் இருக்கு. இதுக்கப்புறம் தலை என்ன பிளான்ல இருக்காருன்னு தெரியல. தலை நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு படம் மட்டும் கொடுத்துருங்க. If you don't achieve success, சோர்ந்து போயிடாதீங்க. Competition is more important. Willpower, dedication, அதை விட்டு கொடுக்காதீங்க. And love you all unconditional. Take care.